ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு நம்ம வந்து மண்பானையை வச்சு ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். அதாவது தம் பிரியாணி, பாட் பிரியாணின்னு சொல்லுவாங்க, அல்லது குண்டா பிரியாணின்னு சொல்லுவாங்க. இது வந்து தம் ஸ்டைலில் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்த தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கூடவே 2 வெங்காயம், சின்ன சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, நல்லா பெரியதாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து தான் வைக்க போகிறோம். தனித்தனியாக வதக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது ஆப்ஷனல் தான், சேர்க்கனா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண்பானையில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து வதக்கிக்கோங்க. நல்லா வெந்துடும். ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாவே போதும். கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தம் போடும்போது அதிலே எல்லாம் வெந்துடும். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கை அளவுக்கு புதினா அதையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுடும். இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு ஹாஃப் குக்கிங், பாதி 50% குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வடித்து அதை சேர்த்துக்கலாம். கிளறி விட வேண்டாம், அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து வறுத்த வெங்காயம் சேர்ப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணால் வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வறுத்து சேர்த்துக்கோங்க மேலே. அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா தம் சிம்மில் போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு மேலே ஒரு நல்லா வெயிட்டாக கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் தம் போடுங்க. நல்லா வந்து அதுலேருந்து ஆவி வர்றது நின்னது உடனே நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ஆனால் மண்பானைங்கிறனால சீக்கிரம் தண்ணி குடிச்சிடும், அதனால் சீக்கிரம் வெந்துடும், பார்த்துக்கோங்க. நம்மளோட தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மண்சட்டி தம் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோவா ஒன்றும் அடி பிடிக்கலை. சிக்கன் வந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. தம் போடுறதுலே சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கனை ரொம்ப நேரம் வதக்கி வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.